ராமானுஜன் வந்தால்தான் யாத்திரையின் நோக்கமே பூர்த்தியாகும். வந்தனம் சுவாமி. வந்தனம் குருநாதா. வந்து விட்டீர்களா? உங்கள் இருவருக்காகத்தான் காத்திருக்கிறோம். என்ன ராமானுஜா, கோவிந்தா, வெறுங்கையோடு வந்திருக்கிறீர்கள்? யாத்திரைக்கு தேவையான வஸ்திரங்கள் மற்றும் இதர விஷயங்களை எடுத்துக்கொண்டீர்கள் அல்லவா? அனைத்தும் மடத்தின் வாசற்படியில் வைக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. யாதவா, இந்த குழந்தைதான் ராமானுஜனா? ஆமம்மா, இவன் தான் ராமானுஜன். சுவாமி, தாயார் யார்? நீதான் சொல்லிவிட்டாயே, என்னுடைய தாயார்தான் இவர். அடியேன் ராமானுஜன். அடியேன் இவரின் தம்பி கோவிந்தன். தாயே, எங்கள் இருவருக்கும் தங்கள் திருவாயால் ஆசிகள் நல்க வேண்டும். சேவித்துக் கொள்கிறோம். கோவிந்தா. தீர்க்காயுசுடனும் திடகாத்திரத்துடனும் பேரோடும் புகழோடும் விளங்குவீர்களாக. எழுந்திருங்கள். ராமானுஜா, இச்சிறிய வயதில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற உங்களது பரிவும் கனிவான பேச்சும் இந்த முதியவளை கொள்ளை கொண்டு விட்டதப்பா. அனைத்திற்கும் எங்கள் பெற்றோர்களே காரணம் தாயே. நல்ல பெற்றோர்கள். கோவிந்தா, என்றும் உன் அண்ணனுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்பா. ஆகட்டும் தாயே. உங்கள் இருவரை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரில் பார்க்கும்போது சூரியனையும் பூரண சந்திரனையும் ஒன்றாக பார்ப்பது போல் இருக்கிறது. மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. க்ஷேமமாக இருப்பீர்கள். காசியில் உங்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறட்டும். அந்த ஆசிகளை எனக்கும் கொடுங்கள் தாயே. நல்ல விஷயமானால் அதுவும் நிறைவேறட்டும். சரி குருநாதா, காலம் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. புறப்படலாமா? ஆமாம் ஆமாம், இனி தாமதம் கூடாது. குறித்த காலத்தில் குறித்த காரியம் நடந்தாக வேண்டும். அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். சரி, பத்திரமாக போய் வா. போய் வருகிறோம் தாயே. ஆகட்டும் அப்பா. அனைவரும் நலமோடு சென்று வாருங்கள். ஈஸ்வரா, என்ன ஓய் சம்பூர்ணம், என்னவாயிற்று? நடக்க முடியவில்லையா? என்னடா நீயும் முணுமுணுக்கிறாய்? அவரோ வயதானவர், உனக்கென்ன?
பசி பசி என்று சொல்ல வந்தேன் சுவாமி. அது கெட்டது போ. சற்று முன்புதானே கனிகள் கிழங்குகள் என்று உண்டாய், இப்போது பசிக்கிறது என்கிறாய். அதையெல்லாம் உண்டுவிட்டு மடத்தில் சிவனே என்று படுத்திருந்தால் ஒன்றும் தெரியாது. உண்டபின் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் எப்படி குருநாதா இன்னும் வயிற்றில் இருக்கும்? அவையெல்லாம் எப்போதோ ஜீரணமாகிவிட்டது. அம்மா, காடு வா வா என்கிறது, வீடு போ போ என்பது இதுதானா சுவாமி? வரும்போது குரங்கிடம் இருந்து பிடுங்கி சாப்பிட்டீர்களே, அது என்ன? மாங்காய், அதுவும் ஜீரணமாகி விட்டதா? ஓ, அது வேறு நடந்திருக்கிறதா? என்னால் சிரிக்க கூட முடியவில்லை. அவசியம் கொஞ்சமாவது ஜலம் அருந்த வேண்டும். சற்று சிரம பரிகாரமும் செய்ய வேண்டும். இல்லையேல் நடப்பது நிச்சயம் கடினம்தான். ஆம் குருநாதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பிறகு புறப்படலாமே. ஆசுவாசப்படுத்திக் கொள்வதா? இன்னும் 2 காத தூரம் சென்றால் பத்மாலகர் ஆசிரமம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் தங்கலாம் என்று எண்ணி இருக்கிறேன். 2 காதமா? ஐயோ, பசியால் என் காதுகள் 2 அடைத்துக் கொண்டு விடும் குருநாதா. பாருங்கள், தங்கள் முகமே வாட்டமாகத்தான் தெரிகிறது. எனவே தாங்களும் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னும் 4 காத தூரம் கூட நடப்பேன். ஆங்காங்கே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நடந்தால் பிறகு இருட்டு கவ்விவிடும். மற்றவர்களால் இருட்டில் நடக்க முடியுமா? அதுவும் பயம் இல்லாமல். ஓ, நடப்போம் குருநாதா, எங்களுக்கு பயமேதும் இல்லை. உங்கள் தைரியத்தை முன்பே கண்டிருக்கிறேனே. பிரம்ம ரட்சஸை அடக்க முன்னே வந்து நின்றீர்களே, அதை மறக்க முடியுமா? இவரது மூட்டையையும் அடியேனே சுமந்து வருகிறேன் குருநாதா. தாங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கே சென்று விடலாம். குருநாதா, நமது சம்பூரணம் கூட மிகவும் தாகமாக இருக்கிறது என்கிறார். தற்போது ஜலம் வேறு கையிருப்பில் இல்லை. எங்கிருந்தாவது கொண்டு வந்தாக வேண்டும் குருநாதா. சுவாமி, என்ன ராமானுஜா? உடலை வருத்தி இவர்களை அலக்கழிக்க வேண்டாம் என்று தோன்றுகிறது சுவாமி. ஜலம் பருகுவதற்கு நிச்சயம் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ சொல்வதும் சரிதான். பொழுது நன்கு சாய்வதற்குள் இங்கேயே ஒரு கூடாரம் அமைத்து விட முடியுமா? தாராளமாக அமைத்து விடலாம் சுவாமி. அப்படியானால் சரி. ராமானுஜா, நீயும் கோவிந்தனும் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து கூடாரம் அமைத்து விடுங்கள். கைலாசம், உன் பசி சீக்கிரமாக ஆற வேண்டும் என்றால் சில விறகுகளை கொண்டு வா. இதோ ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் குருநாதா. மார்த்தாண்டா, நீ ஒரு மாணவனை துணைக்கு அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள சுனையிலிருந்து ஜலம் கொண்டு வா. பருகுவதற்கும் வேண்டும், உணவு சமைக்கவும் வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் பாத்திரத்தையும் எடுத்துப்போ. உத்தரவு குருநாதா. சரி, அவரவர் அவர்களது வேலையை தொடங்குங்கள். சம்பூர்ணம், சற்று இம்மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடும். ஜலம் வந்ததும் பருகலாம். நான் அதற்குள் இங்கு ஒரு சுற்று சுற்றி துஷ்ட மிருகங்களின் நடமாட்டம் ஏதும் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன். என்ன கைலாசம், என்ன ஆராய்ச்சியில் இருக்கிறாய்? வாரும் போய். ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றுமில்லை. வயிறு புடைக்க புசித்தாகிவிட்டது. அப்படி இப்படி உருள வேண்டும் போல் இருக்கிறது. அது எதற்கு? ஏதாவது வேண்டுதலா? ஓய், உண்டது செரிமானமாக வேண்டாமா? நீ இச்செடிகளை எதற்கு இம்சிக்க வேண்டும்? அப்படியே பார்த்தாலும் இங்கு வெற்றிலை கொடி எதுவும் இல்லையே. கிடைத்து விட்டதே. நான் தேடியது கிடைத்து விட்டது. வெற்றிலை கிடைக்காத போது இதை மென்றால் உடனே செரிமானமாகி விடுமாம். என் சிற்றப்பா சொல்லுவார், இந்த தாம்பூலவல்லியின் ஒரு இலை 10 வெற்றிலைக்கு சமம் என்று. ஓ, என்னப்பா நீ பேசியபடியே வாயில் போட்டு கொண்டு விட்டாயே. அது நிச்சயமாக நீ சொன்ன இலைதானா? அது வேறு காட்டுச் செடியாக இருக்க போகிறது.
விழும். சற்று மூச்சு விடும். ஏன் இப்படி பதறுகிறீர்? அட, பதட்டப்படாமல் எப்படி இருப்பது? உனக்கோ காசியில் மிகப்பெரிய பணி காத்திருக்கிறது. நீயோ ஒரு பெரும் சங்கல்பத்தில் இருக்கிறாய். அந்த ராமானுஜனின் கதையை காசியில் கங்கை பிரவாகத்தில் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று இருக்கிறாயே. அவ்வாறு இருக்கையில் நீ ஏதாவது விஷயலைகளை தின்று வைத்து அவனுக்கு முன்பாக நீ பரலோகம் போய்விடப் போகிறாய். என்ன ஓய், சாபம் இடுகிறீரா? சாபமெல்லாம் இல்லை அப்பா. நீ எதையாவது தின்று அசௌகரியமாகிவிட்டால் போட்ட திட்டமெல்லாம் என்ன ஆவது? உன்னுடைய பலவீனம் ராமானுஜனுக்கு பெரிய பலமாகிவிடக்கூடாதல்லவா? அதை சொன்னேன். நீ கவனமாக இருப்பது மிக மிக அவசியமல்லவா? புரிகிறது. உமது அக்கறை நன்றாக புரிகிறது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது என்பதும் புரிந்துதான் இருக்கிறது. காசியிலிருந்து ஊர் திரும்புவது சந்தேகமே என்பது ராமானுஜன் விஷயத்தில் உண்மையாக வேண்டும். அந்த ராமானுஜன் கங்கையிலேயே ஜல சமாதியாக வேண்டும். திட்டம் என்னவோ நீ ஏற்கனவே வகுத்ததுதான். அதை எப்படி சாத்தியமாக்கப் போகிறாய்? அதுவும் அருகில் பலர் இருப்பார்கள். முக்கியமாக கோவிந்தன் இருப்பான். சாத்தியமாகும். நம் குருநாதரை கொண்டு சாத்தியமாகும். கெட்டது போ. உனக்கு என்ன பைத்தியமா? குருநாதரை கொண்டா? அவர் இதற்கெல்லாம் கண்டிப்பாக உடன்படவே மாட்டார். உன் திட்டம் அதோ கதிதான். ஓய், நான் சொல்வதை பூரணமாய் கேளும். நம் குருநாதர் கங்கையில் மூழ்கி எழுவார் இல்லையா? ஆமாம். கூடவே மாணவர்களும் மூழ்கி எழுவார்கள் இல்லையா? ஆமாம், எழுவார்கள். ஆனால் ராமானுஜன் மூழ்குவான், எழுந்திருக்க மாட்டான், மிதப்பான். அப்பா கைலாசம், சற்று விளக்கமாகத்தான் சொல்லேன். சொல்கிறேன். நம் குருநாதர் ஒவ்வொரு மாணவனையும் ஆசீர்வாதம் செய்து மூழ்கி எழச் செய்வார். அதேபோல் ராமானுஜனையும் மூழ்கச் சொல்லுவார். அப்போது தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் நான் ஒரே இழுப்பாக ராமானுஜன் கால்களை இழுக்க நீர் அவன் மேல் எழாதவாறு அழுத்தப் போகிறீர். என்னது, நானா? ஆமாம், சாக்ஷாத் நீரேதான். இருவருக்கும் ஒவ்வொரு வேலை. சரியாக போயிற்று. அதுவரை மூச்சடைத்து நான் தண்ணீருக்குள்ளேயே மூழ்கியிருக்க வேண்டுமே. சரியாக சொன்னீர். அட போப்பா, பிறகு நான் தான் முதலில் மிதப்பேன். என்னையா இப்படி சொல்கிறீர்? மூச்சை அடக்கும் யோகத்தில் வல்லவன், திறமையானவன் என்றெல்லாம் சொன்னது வெறும் வாய் வார்த்தை தானா? ஆமாம், சொன்னேன். தண்ணீரில் அடக்குவேன் என்று சொன்னேனா? மாற்றி மாற்றி பேசும். நீர்தான் நம் குருநாதருக்கு நேர் வாரிசு. இங்கே பாரும் போய், நீர் மட்டும் நான் சொன்னபடி செய்தால் உமது வட்டி காசு அனைத்தையும் தள்ளுபடி செய்து விடுகிறேன். என்ன சொல்கிறீர்? அப்பா கைலாசம், என்னை நம்பி நீ மோசம் போகாதே. நிச்சயமாக என்னால் ஆகாது. தண்ணீருக்குள்ளேயே மூச்சை அடக்கி என்னால் இருக்க முடியாதப்பா. இவ்வளவுதானா உன் சாமர்த்தியம்? தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மூச்சை அடக்கும் பயிற்சியை செய்ய வேண்டும் ஐயா. நீர் சற்று முன்னால் உமக்கந்த ராமானுஜன் கொடுத்த தொல்லையெல்லாம் எண்ணிப்பாரும் ஐயா. உம்மையே கேள்வி கேட்டு படாதபாடு படுத்தி இருக்கிறான். நீரெடுத்த பாடத்தில் குறை சொன்னதோடு அவமானம் அடையும்படி செய்தான். ஏன்? பாடசாலையை விட்டே உம்மை அனுப்ப நம் குருநாதர் சித்தமாயிருந்தாரே, அது யாரால் நடந்தது? அதற்கு அந்த ராமானுஜன் தானே காரணம். மறந்து விட்டீரா? மறக்கவில்லை. விழுந்த ஒவ்வொரு அடியும் என் நெஞ்சில் அல்லவா விழுந்தது. அதையெல்லாம் நினைக்கும் போது அந்த ராமானுஜன் இவ்வுலகை விட்டு தொலைவதுதான் சரி என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன். ஏன்? ராமானுஜன் உனக்கும் தான் நிறைய தொல்லைகள் கொடுத்திருக்கிறான், கையாடல் செய்கிறான் என்று குருநாதரிடம் அவன் தூபம் போட்டானே, அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? அதில் நீ அவமானம் அடையவில்லையா? எதையும் மறக்கவில்லை நான். அந்த ராமானுஜன் நம் பாடசாலையில் என்று அடியெடுத்து வைத்தானோ அன்றிலிருந்தே நமக்கும் குருநாதருக்கும் பெரிய இடைவெளி விழுந்து விட்டது. அந்யோன்யமே உருத்தெரியாமல் போய்விட்டது. நம்மை எப்போதும் சந்தேக கண்ணோடு பார்க்க துவங்கிவிட்டார் நம் குருநாதர். அதற்கெல்லாம் ஒரே வழி, ராமானுஜன் தொலைய வேண்டும். ஆனால் நீர் ஒத்துழைக்க மறுக்கிறீர். அப்பா கைலாசம், கோபித்துக் கொள்ளாதே. என் இயலாமையை உன்னிடம் தெரிவித்தேன். மற்றபடி அந்த ராமானுஜன் தொலைந்து ஒழிந்து போனால்தான் எனக்கும் நிம்மதி.
நீ மட்டும் அக்காரியத்தை செய்வதுதான் உச்சிதம். சரி, உம்மை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் ஒருவனே ராமானுஜன் உயிரை எடுக்கிறேன். அவன் கங்கையில் மூழ்கும் போது அவன் கால்களை இறுக்கி பிடித்து இழுத்தபடியே ராமானுஜனின் இறுதி மூச்சை வாங்குகிறேன். தனி ஒருவனாக நீ அதை செய்து விடுவாய் அல்லவா? என் பலம் எனக்கு தெரியும். செய்து விடுவேன். கங்கையில் ராமானுஜனுக்கு இறுதி யாத்திரை. அத்தோடு அவன் தொலைந்தான். பிறகு அதே கங்கையில் நானும் ஒரு முழுக்கு போட்டு என் பாவத்தையும் தொலைப்பேன். சரி சரி, வெகு நேரம் நாம் தனித்திருந்தால் அதுவே சந்தேகத்திற்கு இடமளிக்கும். வாரும் போகலாம். கைலாசம் ராமானுஜனை கைலாசத்திற்கு அனுப்பப் போகிறான். கோவிந்தா, என்னது இது? ஏன் மிகுந்த பதற்றத்துடன் காணப்படுகிறாய்? மிருகங்கள் எதையாவது கண்டாயா? இல்லை. பின் ஏன் இப்படி நடுங்குகிறாய்? சிலரது எண்ணத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது, கலக்கம் ஏற்படுகிறது. நீ என்ன சொல்கிறாய்? புரியும்படி சொல். அண்ணா, நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம். இங்கிருந்து சென்று விடுங்கள். இங்கிருந்து செல்ல வேண்டுமா? எங்கே செல்ல வேண்டும்? எதற்காக செல்ல வேண்டும்? உனக்கு என்ன நேர்ந்தது கோவிந்தா? முதலில் நீ உன்னை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள். உன்னுடைய பதற்றத்திற்கான காரணத்தை சொல். அது கொலை. கொலை. என்ன பிதற்றுகிறாய்? என்ன கொலை? கொலை செய்ய சதித்திட்டம் போட்டிருக்கிறார்கள். யார் திட்டம் போட்டிருக்கிறார்கள்? யாரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார்கள்? நீ கூறுவது எதுவும் விளங்கவில்லையே கோவிந்தா. அண்ணா, உங்களைத்தான் கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட பதற்றம் தான் இது. என்ன சொல்கிறாய் கோவிந்தா? அடியேனை கொலை செய்ய திட்டமா? ஆமாம் அண்ணா. யாருடைய திட்டம் இது? கைலாசமும் சம்பூர்ணமும் சேர்ந்து தீட்டியிருக்கும் திட்டம் இது. அதை கேட்டதிலிருந்தே அடியேன் உறைந்து போய்விட்டேன். கோவிந்தா, ஆசான் சம்பூர்ணமா இப்படி ஒரு எண்ணம் கொண்டுள்ளார்? ஆமாம் அண்ணா, நானே அதிர்ந்து விட்டேன். உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு எப்படி தெரியும்? கைலாசமும் ஆசான் சம்பூர்ணமும் பேசியதை நான் கேட்டுவிட்டேன் அண்ணா. உங்களை கட்டாயப்படுத்தி காசிக்கு அழைத்துச் செல்வதை இதற்காகத்தான். அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கிருந்து தப்பித்து சென்று விடுங்கள். இவர்கள் மனதில் இப்படி ஒரு குரூர எண்ணமா? அடியேனால் நம்ப முடியவில்லை. எதற்காக இப்படி ஒரு சதி ஆலோசனை? அண்ணா, என்று நீங்கள் கைலாசம் பொற்காசுகளை களவாடுவதை பற்றி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தெரிவித்தீர்களோ, அன்றிலிருந்தே அவன் உங்கள் மீது வஞ்சம் கொண்டுள்ளான். அதேபோல் ஆசான் சம்பூர்ணம் நடத்திய பாடத்தில் அவருடைய உச்சரிப்பில் தவறு உள்ளது என்று நீங்கள் சுட்டிக்காட்டினீர்களே, அன்றிலிருந்து அவரும் உங்கள் மீது பகைமை உணர்வை வளர்த்துக் கொண்டார். தாதவ்யம் இதி யத்தானாம் தீயதே உபகாரினே. ராமானுஜா, எங்கே அதனுடைய அர்த்தத்தை சொல் பார்ப்போம். தாதவ்யம் இதயத்தானாம் தீயத்தே அனூபகாரிணி. இல்லை, உபகாரினே என்று தான் உச்சரிக்க வேண்டும். அதுதான் சரி. உபகாரினே என்றால் தவறாகிவிடுமே சுவாமி. அனூபகாரினே என்பதுதான் சரியான பிரயோகம். அன்று முதல் சம்பூர்ணத்திற்கு நீங்கள் பாடசாலையில் இருப்பது பிடிக்கவில்லை. பாடசாலையை விட்டு உங்களை அனுப்ப வேண்டும் என்று குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் மூலம் முயற்சி செய்தார்.
அது முடியவில்லை. அதனால் மொத்தமாக இந்த உலகத்தை விட்டே அனுப்ப சம்பூர்ணமும் கைலாசமும் திட்டம் தீட்டிவிட்டார்கள். கோவிந்தா, இதில் என் மீது என்ன தவறு இருக்கிறது? அடியேன் உண்மையைத்தானே சொன்னேன். ஆசானின் உச்சரிப்பில் தவறு இருந்தது, அதைத்தான் உணர்த்தினேன். யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலை ஒரு சிறந்த பாடசாலை, உயர்ந்த பாடசாலை. அங்கு வந்து கற்கும் மாணவன் தவறாக கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில்தானே சம்பூர்ணம் ஆசானின் தவறை சுட்டிக்காட்டினேன். அதே போல குருநாதருக்கு விசுவாசமாக இருப்பதுதான் நமது கடமை, தர்மம். கைலாசத்தின் விஷயத்தில் நம் கண் எதிரிலேயே அவர் யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு தெரியாமல் பாடசாலைக்கு வந்த பொற்காசுகளை முழுவதும் கொடுக்காமல் தனக்கென்று சிறிது எடுத்து வைத்துக் கொண்டார். அது பெரிய குற்றமல்லவா? குருநாதர் அவரை கண்டித்து விட்டுவிட்டாலும் அவர் செய்தது ஒரு பாவச் செயல். தொடர்ந்து அந்த பாவச் செயலை செய்வதிலிருந்து அடியேன் அவரை தடுத்திருக்கிறேன், காப்பாற்றி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தவறை அவர்கள் செய்துவிட்டு தண்டனையை அடியேனுக்கு கொடுப்பது நியாயமா கோவிந்தா? அதுதான் உலகம் அண்ணா. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்பது போல் நீங்கள் நல்லது நினைத்து செய்தது இப்பொழுது உங்களுக்கே பாதகமாக அமைந்து விட்டது. எது எப்படியோ நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம், இங்கிருந்து சென்று விடுங்கள். கோவிந்தா, இங்கிருந்து செல் என்றால் எங்கே செல்வது? எங்கேயாவது போய்விடுங்கள். திடீரென்று இப்படி சொன்னால் அடியேன் எங்கு செல்வது கோவிந்தா? இப்பொழுதென்றால் இந்த க்ஷணம் என்று நான் சொல்லவில்லை. கைலாசமும் அவனை சார்ந்தவர்களும் இங்கு எங்காவதுதான் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் பகலில் செல்ல வேண்டாம். நீங்கள் இங்கிருந்து செல்கிறீர்கள் என்று தெரிந்தால் காசியில் உங்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இங்கேயே உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள். அதனால் யாருக்கும் தெரியாமல், யார் கண்ணிலும் படாமல் இன்றிரவே இங்கிருந்து சென்று விடுங்கள். என்ன அண்ணா, என்ன சிந்தனை? அண்ணா, இந்த சதி ஆலோசனை தெரிந்ததிலிருந்தே என் உடலெல்லாம் நடுங்குகிறது. நீங்கள் உயிருடன் இங்கிருந்து சென்றால்தான் எனக்கு நிம்மதி. என்ன அண்ணா, மீண்டும் என்ன சிந்தனை? இல்லை, இந்த விஷயத்தை குருநாதரிடம் தெரிவித்தால் அவர் தக்க நடவடிக்கை எடுப்பார். அடியேன் எதற்காக பயந்து இங்கிருந்து செல்ல வேண்டும்? என்ன அண்ணா, புரியாமல் பேசுகிறீர்கள். குருநாதர் அவர்களை அழைத்து விசாரித்தால் அப்படி எந்த திட்டமும் இல்லை என்று சத்தியம் செய்வார்கள். நாம் நிரூபிக்கும் அளவிற்கு எந்த சாட்சியும் நம்மிடம் இல்லை. குருநாதரிடம் சொன்னால் ஆபத்துதான் அதிகம். அதனால் யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் இன்று இரவே இங்கிருந்து தப்பித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. இதற்கு மேல் நாம் இங்கிருப்பது ஆபத்தானது. நான் செல்கிறேன். நீங்களும் இங்கிருந்து புறப்படும் வரை மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் அண்ணா. வருகிறேன். அண்ணா, இனி ஒரு க்ஷணம் கூட தாமதிக்க வேண்டாம். இப்பொழுதே புறப்பட்டு செல்லுங்கள். கோவிந்தா, உன்னை விட்டு எப்படி பிரிவது? நீயும் என்னுடன் வந்து விடுகிறாயா? இல்லை அண்ணா, அதற்கான சாத்தியம் இப்போது இல்லை. நீங்கள் புறப்பட்டு இந்த இடத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடுங்கள். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் இவர்களோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும், சந்தேகம் வராமலும் பார்த்துக் கொள்ள முடியும். நான் இவர்களோடு காசிக்கு சென்று விட்டு ஊர் திரும்பியதும் தங்களை வந்து சந்திக்கிறேன். தயவு செய்து தாமதம் செய்யாமல் உடனே கிளம்புங்கள் அண்ணா. தாங்கள் இங்கிருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சரி கோவிந்தா, நீயும் ஜாக்கிரதையாக இருந்து கொள். சீக்கிரம் உன்னை திரும்ப காண வேண்டும், அதுதான் என் விருப்பம். பொல்லாத விதி நம்மை பிரித்து வைக்கிறது. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கொடுத்த பாசுரத்தை அனுதினமும் சேவிக்க மறக்காதே. நான் போய் வருகிறேன். ஆகட்டும் அண்ணா, நீங்கள் போய் வாருங்கள். பரம்பொருள் உங்களை ரட்சிக்கட்டும். வருகிறேன். இது என்ன சோதனை? இது என்ன பிரதேசம் என்று கூட தெளிவாக தெரியவில்லை. காடு, வனாந்திரம் என்ற அடையாளத்தை தவிர இங்கு வேறொன்றையும் அறிய முடியவில்லையே. எந்த வழியாக போவது என்றும் புரியவில்லை. திக்பிரமை பிடித்தது போல் ஆகிவிட்டதே. என் செய்வேன்?
யாதவ பிரகாசரோடு காசி யாத்திரைக்கு நீ செல்லும் பொழுது இவர்கள் இருவரும் உனக்கு ஒரு ரட்சையாக, பாதுகாப்பாக, உறுதுணையாக இருக்கட்டும். பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கட வரதா, ஸ்ரீனிவாசா, திக்கற்றவர்களுக்கு நீயே கதி. ஹே பக்தவத்சலா பிரபு, வழி தெரியாது தவிக்கும் இந்த கடையேனிடம் இரக்கம் காட்ட மாட்டீரா? யார் இந்த அம்பை எய்தது? என்ன அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாக்குற? தாங்கள் யார்? ஏன் பார்த்தா தெரியல? அம்பும் வில்லும் வச்சிருக்கனே, வேடன்னு புரியலையா உனக்கு? இந்த காட்டில் தாங்கள்? இந்த காடு தான் என் வீடு. இந்த வனாந்தரம் முழுசும் எனக்கு சொந்தம். நான் சாதாரண வேடம் மட்டும் இல்ல, இந்த வனத்துக்கே ராசா. என் பேரு வனராசவில்லி. இந்த காட்டுல இருக்கிற மரம், செடி, கொடி, அப்புறம் மிருகங்க எல்லாம் எனக்கு சொந்தம். அதோட தெரிஞ்சோ தெரியாமலோ மனுஷங்க இந்த காட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களும் இந்த வனராசவில்லிக்குத்தான் சொந்தம். இங்க இருக்கிற மரம், செடி, கொடி இது எல்லாத்தையுமே எப்படி நான் விரும்புறனோ அதே மாதிரிதான் மிருகங்களையும் நான் நேசிக்கிறேன். எல்லாமே என் குடும்பம், அத்தனையும் என் சொந்தம். இந்த இயற்கை எப்பவுமே செழிப்பா இருக்கணும்னு நினைக்கிறவனா, அதே மாதிரிதான் இங்க இருக்கிற மிருகங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பேரு வனராசவில்லின்னு சொன்னல, நான் வனத்துக்கு மட்டும் ராசா இல்ல, இயற்கைக்கும் நான் தான் ராசான்னு வச்சுக்கோயேன். எல்லா ஜீவராசிக்கும் ராசான்னு சொன்னா கூட அது பொருத்தமா தான் இருக்கும். எல்லாரையும் நான் காக்கணும்னு தான் நினைப்பேன், அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன். சரி, அது போகட்டும். நீ இங்க எப்படி வந்த? ஆமா, தனியா எங்க போய்கிட்டு இருக்க? வனராஜரே, அடியேன் தனியாக வரவில்லை. குருவோடும் சக மாணவர்களோடும் ஒரு குழுவாகத்தான் காசி யாத்திரை சென்று கொண்டிருக்கிறேன். விதிவசத்தால் அவர்களை பிரியும்படி ஆகிவிட்டது. அடியேன் அவர்களை தவற விட்டு விட்டேன். அதிலும் குறிப்பாக அடியேனின் பிரியமான தம்பி கோவிந்தனையும் பிரியும்படி ஆகிவிட்டது. ஓ, வழி மாறி வந்துட்டியா? சரி சரி, கவலைப்படாத. அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்னு சொல்லு. உன்னை நாளைக்கு கருக்கல்ல நானே கொண்டு போய் சேர்த்தறேன். ஐயா, அது சாத்தியமில்லை, அவசியமும் இல்லை. அடியேன் எங்கிருந்து புறப்பட்டு வந்தேனோ அந்த ஊருக்கு சென்றடைந்து விட்டாலே போதும். அப்படியா? எந்த ஊர் உனக்கு? தெற்கே திராவிட தேசத்தில் சத்யவிரத க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சியம்பதியே அடியேனின் ஊர். ஓ, அந்த ஊரா? தங்களுக்கு அந்த ஊர் தெரியுமா? தெரியாமலா? நான் வேடம்தான், ஆனா எல்லா ஊருக்கும் யாத்திரையா போவேன். இப்ப கூட நான் யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கேன். தனியாகவா? இல்ல இல்ல, நான் என்னைக்கு தனியா இருந்திருக்கேன்? என் கூடவே என்னோட பொஞ்சாதியும் இருப்பா. என்னை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட அவளால பிரிஞ்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரியம். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இதோ இங்க பக்கத்துலதான் கூடாரம் அமைச்சு தங்கி இருக்கோம். ஆமா, நீ எந்த ஊருக்கு போகணும்? பெருமாயே, இந்த புள்ளைக்கு ஊரு காஞ்சியம்பதியா. அட, நம்மளும் அந்த ஊர் வழியா தானே போறோம் மச்சான். ஆமா ஆமா ராமானுசா, நாங்க சித்தாசிரமத்துல இருந்து புறப்பட்டு காஞ்சியம்பதி வழியா ராமேஸ்வரம் வரைக்கும் போறோம். உன்னை அங்க காஞ்சியம்பதியில பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க இருந்து நாங்க ராமேஸ்வரத்துக்கு போறோம். அது எங்களோட பொறுப்பு. மிகவும் நன்றி ஐயா. உங்கள் இருவரையும் அடியேன் வாழ்நாள் முழுவதும் என்றும் மறக்கவே மாட்டேன். நீங்கள் செய்வது மிகப்பெரிய உதவி. சரி பெருமாயே, காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு கிளம்பணும். உள்ள நடந்து நடந்து ரொம்ப களைச்சு போயிருக்கும். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினாதான் அவரோட சோர்வு போகும். அப்பதான் காலையில அவரால் நடக்கவும் முடியும். ராமானுஜா, நீ போய் கூடாரத்துக்குள்ள படுத்துக்க, நாங்க வெளியே படுத்துக்கிறோம்.
வேண்டாம் தாயே, அடியேன் இங்கேயே படுத்துக் கொள்கிறேன். வேண்டாம் ராமானுஜா, இங்க வெளியில பயங்கரமா பனி பெய்யுது. இங்கெல்லாம் படுத்தா சரி வராது. ஆமா ராமானுஜா, இவர் சொல்றபடி கேளு. எங்களுக்கு வெட்ட வெளியில படுத்து பழக்கம் ஆயிடுச்சு. இங்க தூங்குனா உனக்கு தூக்கமே வராது. நீ போய் கூடாரத்துக்குள்ள படுத்துக்க. காலையில எந்திரிச்சு மத்ததெல்லாம் பேசிக்கலாம். யோசிக்காத ராமானுஜா, உள்ள போ. சரி, மிக்க நன்றி. அப்பா கோவிந்தா, நேற்று இரவு சரியாக தூங்கினாயா இல்லையா? வந்தனம் குருநாதா. நாங்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் சேகரித்து கட்டி வைத்து விட்டோம். இனி புறப்பட வேண்டியதுதான். பரவாயில்லை. குறித்த நேரத்தில் புறப்பட எல்லோரும் ஆயத்தமாகிவிட்டீர்கள். இனி புறப்படலாம். நில்லுங்கள். என்ன குருநாதா, என்ன பார்க்கிறீர்கள்? பார்க்கவில்லை, நான் தேடுகிறேன். யாரை தேடுகிறீர்கள்? யார் இங்கு இல்லையோ அவனைத்தான். புறப்படலாம் புறப்படலாம் என்று சொன்னாயே, ஆனால் எல்லோரும் இருக்கிறார்களா என்று சரிபார்க்க வேண்டாமா? அதையும் நான் தான் பார்த்து சொல்ல வேண்டுமா? ராமானுஜன் எங்கே? என்ன எல்லோரும் பேந்த பேந்த முழிக்கிறீர்கள்? எங்கே ராமானுஜன்? கோவிந்தா, உன்னைத்தான். ராமானுஜன் எங்கே? அண்ணாவை அடியேன் பார்க்கவில்லை குருநாதா. அவர் எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. என்ன, உனக்கும் தெரியாதா? இல்லை, இங்கேதான் எங்கேயாவது இருப்பார் என்று நினைக்கிறேன். நினைக்கிறாயா? சரியாக போயிற்று. எல்லோரும் சென்று ராமானுஜனை தேடுங்கள். ராமானுஜன் எங்கே சென்றிருப்பான் என்று தெரியவில்லையே. கோவிந்தா, நில். ராமானுஜன் உன்னுடன் தானே தங்கி இருந்தான்? ஆமாம் குருநாதா, என்னுடன் தான் தங்கியிருந்தார். காலையில் அவனை பார்த்தாயா? இல்லை, பார்க்கவில்லை. நான் எழுந்து கொள்ள சற்று தாமதமாகியதா புறப்படும் அவசரத்தில் இருந்தேன். ஒருவேளை அனுஷ்டானங்களை செய்து முடிப்பதற்காக அருகில் எங்காவது சென்றிருப்பார் என்று நினைத்தேன். என்னடா கைலாசம், ராமானுஜன் எங்கு சென்றிருப்பான் என்று உனக்கும் தெரியாதா? தெரியவில்லை குருநாதா. ராமானுஜன் இல்லாமல் நாம் எப்படி காசிக்கு செல்வது? ஆமாம், அவன்தானே முக்கியமாக நம்முடன் வர வேண்டும். சதஸில் கலந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ராமானுஜா, 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 ராமானுஜா. குருநாதா, ராமானுஜனை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமாம் குருநாதா, முடிந்த மட்டும் தேடிவிட்டோம். ராமானுஜன் எங்கும் தென்படவில்லை. குருநாதா, எனக்கு அண்ணாவை பற்றி நன்றாக தெரியும். அண்ணா பல இடங்களுக்கும் பல ஊர்களுக்கும் சென்று பழக்கப்பட்டவர், பக்குவப்பட்டவர். எப்படியும் காசிக்கு வந்து விடுவார். அதற்காக அவனை விட்டுவிட்டு எப்படி செல்வது? இதுவரை அவன் பார்த்திராத இடமாயிற்றே. காட்டு பகுதி வேறு. குருநாதா, சில சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறுதான் நாம் செயல்பட வேண்டும் என்று தாங்கள் பலமுறை சொல்வீர்கள். காசிக்குத்தான் எல்லோரும் செல்கிறோம் என்பது அண்ணாவிற்கு தெரியும். எப்படியும் அவர் அங்கு வந்து சேர்ந்து விடுவார். தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். அதை விடுத்து நாம் அண்ணாவை தேடச் சென்றால் மற்றவர்களும் வழிமாறி போக வாய்ப்பு இருக்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்பொழுது புறப்பட்டால்தான் மதியத்திற்குள் நாம் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்றடைய முடியும். சரி, ஒன்று செய்வோம். எல்லோரும் காலை போஜனத்தை இங்கேயே முடித்துக் கொள்ளுங்கள். அதற்குள் ராமானுஜன் வருகிறானா என்று பார்க்கலாம். இல்லை என்றால் புறப்பட்டு விடலாம். குருநாதர் சொல்வதும் சரிதான். எல்லோரும் மூட்டையை அவிழ்த்து உணவு உண்ணச் செல்லுங்கள். குருநாதா, என்ன? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் நாம் ஏதோ திட்டம் தீட்ட அது வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறதே. அவன் என்ன உண்மையிலேயே காணாமல் போய்விட்டானா, இல்லை தப்பித்து விட்டானா? நீங்கள் ஏதாவது உளறிவிட்டீர்களா? ஐயோ, இல்லை குருநாதா, அதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் காதும் காதும் வைத்தார் போல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காதிற்கு தெரிந்தது கூட இந்த காதிற்கு தெரியாது. போதும், நிறுத்தடா. ஒருவேளை ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு நம் திட்டம் தெரிந்து அவன் ஊருக்கு சென்று எல்லோருக்கும் சொல்லிவிட்டால்? அதற்கு வாய்ப்பே இல்லை குருநாதா. அப்படியே ஒருவேளை அவனுக்கு நம் திட்டம் தெரிந்து ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் நிச்சயமாக அவனால் ஊருக்கு போக முடியாது.
அவன் மீண்டும் ஊருக்கு சென்றால்தானே. நாம் என்ன காஞ்சியம்பதிக்கு பக்கத்திலா இருக்கிறோம்? விந்திய மலையில் நடுக்காட்டில் இருக்கிறோம். இங்கிருந்து தனியாக சென்றால் காட்டு மிருகங்களுக்குத்தான் அவன் இரையாக வேண்டும். காசிக்கு சென்று நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை இன்று இந்த காட்டு விலங்குகள் செய்ய போகின்றன. அவனை கடித்து குதறி சின்னாபின்னமாகி குற்றுயிரும் குலை உயிருமாக கேட்பாரற்று கிடந்து உயிர் பிரிய வேண்டும் என்பதுதான் அவன் விதி. மொத்தத்தில் நம்மை பொறுத்தவரை ராமானுஜன் அழிய வேண்டும். அவன் அழிந்து விட்டான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் குருநாதா. ஏன் வீண் குழப்பம்? இதெல்லாம் பாவம், தப்பு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றல்லவா சொன்னீர்கள்? உங்கள் வாக்கு பலித்து விட்டது. இப்போது நாம் எதுவும் செய்யாமல் அவனே அவன் முடிவை தேடிக்கொண்டு விட்டான். இதில் நமக்கு எந்த பாவமும் இல்லை, எந்த பாதகமும் இல்லை. நம்மை பொறுத்தவரை ராமானுஜன் நம்முடன் வந்தான், பாதை தவறி மிருகங்களுக்கு இரையானான். எப்படியோ ராமானுஜனின் கதை முடிந்து விட்டது. குருநாதா, எனக்கும் என்னவோ சம்பூர்ணம் சொல்வதுதான் சரி என்று தோன்றுகிறது. நாம் இங்கிருந்து உடனே புறப்படுவதுதான் நல்லது. இல்லை என்றால் ஒருவேளை ராமானுஜன் திரும்பி இங்கு வந்துவிட்டால் தேவையில்லாத தொல்லைதான் ஏற்படும். நாம் உடனே புறப்படுவோம். அப்படியா சொல்கிறாய்? ஆமாம் குருநாதா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். புறப்பட்டு விடுவோம். சரி, எல்லோரையும் புறப்படச் சொல். சில சமயத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா உங்க நாட்டு பக்கம் நாங்களும் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்போ நீ எப்படி இந்த காட்டை ஆச்சரியமா பாக்குறியோ அதே மாதிரி உங்க நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எங்களை ஆச்சரியமா மறைச்சு பாப்பாங்க. இதுல உண்மை என்னன்னா, எல்லா நாடுகளுமே ஒரு காலத்துல காடா இருந்ததுதான். காடுகளை நாடுகளா மாத்துனது நீங்க. இதே நிலை நீடிச்சுதுன்னா வருங்காலத்துல காடுன்னு ஒண்ணு இருக்குமாங்கிறதே ரொம்ப சந்தேகம்தான். பாத்தியா, நீயோ படிச்ச புள்ள, படிப்பறிவில்லாதனா இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா, படிப்பு என்பது ஏட்டுக்கல்வியில் இல்லை, குணத்திலும் அனுபவத்திலும் பிறவி ஞானத்திலும் தான் இருக்கிறது. உங்கள் ஞானமும் ஆற்றலும் அடியேனை வியக்க வைக்கிறது. ஒரு ஆசானுடன் அடியேன் இருப்பதைப் போலவே உணர்கிறேன். அடடா, இந்த வனத்தின் ரம்யத்தை ரசித்து வந்ததில் உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொன்னதை முழுவதும் மறந்துவிட்டேன். அடியேனை சமித்து விடுங்கள் தாயே, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இங்கு அருகில் ஏதாவது ஓடையோ ஊற்றோ சுனையோ இருக்கும். அடியேன் உடனே சென்று ஜலத்தை கொண்டு வருகிறேன். இல்ல வேணாம், இதுக்காக நீ சிரமப்பட வேணாம். கொஞ்ச நேரத்துல தானாவே அடங்கிரும். இல்லை தாயே, சொன்ன சொல்லை காப்பாற்றி பழக்கப்பட்டவன் அடியேன். அதனால் எப்படியாவது உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். அடியேனின் பசியை போக்கியவர் அல்லவா தாங்கள். தங்களின் தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது அடியேனின் கடமை அல்லவா? அதுதானே நியாயம். நாங்க சொல்றத கேளுப்பா. இல்லை, அடியேனை தடுக்காதீர்கள். இதோ சென்று நொடிப்பொழுதில் வந்து விடுகிறேன். தாங்கள் இங்கேயே இருங்கள். சுவாமி, அடியேன் தாசன். சொல்லப்பா, என்ன வேண்டும்? அருகில் ஏதாவது ஊர் இருக்கிறதா? இது எந்த தேசம்?
எந்த ஸ்தலம் என்று சொல்லியருள வேண்டும். பார்த்தால் ஸ்ரீ வைஷ்ணவனை போல் தெரிகிறாய். இது எந்த ஸ்தலம் என்று தெரியாதா உனக்கு? அதோ தெரிகிறது பார், புண்ணிய கோடி விமானம். ஒருவேளை அம்பி ஊருக்கு புதியவரோ? இருக்கலாம். அம்பி, இதுதான் காஞ்சியம்பதி சத்தியவிரத சேத்திரம். அதுதான் காஞ்சி வரதராஜின் சேவை சாதிக்கும் புண்ணிய கோடி விமானம். மதியம் நடை சாத்துவதற்குள் வரதனையும் பெருந்தேவி தாயாரையும் சென்று சேவித்துக்கொள். பாருங்கள், போகலாம். இது என்ன ஆச்சரியம்! முதலில் பெருமாயி தாய்க்கு ஜலத்தை பருக கொடுக்க வேண்டும். பாவம், தாகத்தால் அவர் நா வறண்டு போயிருக்கும். மற்றதை பிறகு யோசிப்போம். எங்கு சென்றிருப்பார்கள்? இங்குதானே இருந்தார்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரை அவர்களை எங்கேயும் காணவில்லை. அதிசயமாக இருக்கிறதே. விந்திய மலை காடுகளில் நேற்றிரவு இருந்த அடியேன் இன்றைய காலை பொழுதில் காஞ்சியம்பதியில் இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? ஒரே மாயாஜால வித்தையைப் போல் இருக்கிறதே. ஹே வரதா, தாயே, இது நீங்கள் நடத்திய அற்புதமா? இது நிச்சயம் உங்களது லீலைதான், சந்தேகமே இல்லை. பகவானே, வரதா, எப்படியோ அடியேனை காஞ்சியம்பதி கொண்டு வந்து சேர்த்து விட்டாய். உன் க்ஷேத்திரத்தின் அருகே அழைத்து வந்து விட்டாய். திருக்கச்சி நம்பிகள் உங்களை என் ரக்ஷை என்று சொன்னபடி அடியேனை காத்தருளி விட்டீர்கள். வரதா, நீ சரணாகத வத்சலன் என்பதை பரிபூரணமாக காட்டிவிட்டாய். பெருமாளே, அந்த வேடுவத்தாய்க்கு பருக ஜலம் கொடுக்க முடியாமல் ஆகிவிட்டதே. அதுதான் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. உபகாரம் செய்தவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய முடியாமல் போய்விட்டதே. அவர்கள் எங்கிருந்தாலும் நலமாக சுகமாக இருக்க வேண்டும். அத்தம்பதிகளுக்கு அடியேனுடைய கோடானு கோடி வந்தனங்கள்.